அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு வரும் திங்கட்கிழமை என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாக கன்னிராசி சேர்ந்த குடும்பத்திலும் சரி, தொழில் மற்றும் வியாபாரத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, மாணவ மாணவிகள், பெண்மணிகள் என இந்த 6ஆம் தேதி என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த 6ஆம் தேதி மாசி மகம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் வரும் விரதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமே மாசி மகம் என்று கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் அந்த நாளில் தான் பார்வதி தேவி தக்கனின் மகளாக அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது சிவபெருமானுடைய சக்தியாகிய தேவியே தக்கனுக்கு, அதாவது தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தக்கன் ஆசை கொண்டான். இதற்கு சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அந்த தவத்தின் பயனாக உமாதேவி தக்கனின் மகளாக அவதரித்த நாள் இந்த மாசி மக திருநாள். அவளுக்கு தாட்சாயினி என்று பெயரிட்டு வளர்த்து வந்த தக்கன் தன் மகளை சிவபெருமானுக்கே திருமணம் செய்து வைத்தான். அன்னை உமாதேவி அவதரித்த நாள் மாசி மகம் என்பதால் அந்த நாள் புனிதமான ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது. இதனால் சிம்மராசினியர், கன்னிராசினியர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் மாசி மகமான இன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகம், அதாவது புத்திர யோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. மட்டுமில்லாமல் கன்னிராசினியர்களுக்கு இந்த மாசி மகமான இன்றைய தினம் தீர்த்தங்களில் நீராடினால் மகிழ்ச்சி, சந்தோஷம், செல்வ வளம், புத்திர யோகம் என அனைத்து யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மட்டுமில்லாமல் புராணங்களும் கூறுகின்றன. அதோடு மாசி மாதத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் நுழையும் நாளான மாசி மகம் அன்று ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். மக நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் கேது பகவான். இவர் ஞானத்தையும் முக்தியையும் அருள்பவர். செல்வ வளம் சேரும் யோகத்தை வழங்கக்கூடியவர். மாசி மக நாளை கடலாடும் நாள் என்றும் தீர்த்தமாடும் நாள் என்றும் அழைப்பார்கள். தீர்த்தமாடும் நிகழ்வின் சிறப்பினை எடுத்துரைக்க ஒரு புராண வரலாற்று கதையும் கூறப்படுகிறது. ஒரு முறை வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இதில் அவர் உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். அதிலிருந்து விடுபட வருணன் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தித்தார். இந்த நிலையில் வருணன் கட்டுண்டு கிடந்ததால் உலகில் மழை இல்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவியது. அனைத்து உயிரினங்களும் துன்பமடைந்தன. இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சந்தித்து முறையிட்டனர். வருண பகவானை விடுவிக்கும்படி ஈசனிடம் வேண்டிக் கொண்டனர். தேவர்களுடைய கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். அவர் விடுதலை பெற்ற நாள் மாசி மக திருநாளாக கருதப்படுகிறது. விடுதலை பெற்ற வருண பகவான் மனமகிழ்ந்து சிவபெருமானை வணங்கினார். பின்னர் ஈசனிடம், இறைவா, நான் பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்த போது நீருக்குள் இருந்தபடியே உங்களை வணங்கினேன். தன் பயனாக எனக்கு விடுதலையும் கிடைத்தது. அதேபோல் மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவருக்கும் அவர்களின் பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் காரணமாக யாராக இருந்தாலும், குறிப்பாக கன்னிராசினியர்கள் இந்த மாசி மகமான இன்றைய தினம் புனித நீர்நிலைகளில் நீராடி இறைவனை வேண்டிக் கொண்டால் உங்களுடைய முற்பிறவி பாவங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய வாழ்வில் அந்த பாவ பலனுக்கான கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வ வளமும் நிறைந்திருக்கும் என்பதை ஐதீகமாக கூறப்படுகிறது. சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை வழங்கினார். அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்த தலங்களில் நீராட வேண்டும். இவ்வாறு செய்வதால் சகல தோஷங்களும் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். மாசி மகத்தில் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும். பின்னர் உலர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு சிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும்.
மதியம் ஒரு வேளை மட்டும் உணவு சாப்பிட்டுவிட்டு இரவு பால் பழம் சாப்பிடலாம். அன்றைய தினம் முழுவதும் வேறு எந்த பணிகளிலும் ஈடுபடாமல் இறைவனை நினைக்கும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். தேவார திருவாசக பாடல்களை பாராயணம் செய்யலாம். இந்த விரதத்தை கடைபிடித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் மட்டுமில்லாமல் நதிகளுக்கும் பாவம் போக்கும் ஒரு நாளாக இந்த மாசி மகம் அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு முறை கங்கையும் யமுனையும் சிவபெருமானை போய் சந்தித்தனர். அவர்கள் ஈசனிடம், இறைவா, இந்த உலகத்தில் வாழும் பல கோடி மக்கள் எங்களை தேடி வந்து நீராடுவதால் அவர்களுடைய பாவங்கள் விலகுகின்றன. ஆனால் அவர்களுடைய பாவங்கள் கழுவப்படுவதால் எங்களுடைய புனிதம் குறைந்து வருகிறது. இந்த பாவத்தை நாங்கள் எங்கே போய் தீர்த்து கொள்வது என்று முறையிட்டனர். அப்போது ஈசன், நீங்கள் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் அன்று கும்பகோணம் மகாமக குலத்தில் தங்குங்கள். அங்கே உங்களுடைய புனிதம் காக்கப்படும். அந்த புண்ணிய குளத்தில் நீராடுபவர்களுக்கு முன் பிறவி பாவங்கள் குழந்தை பேரு வேண்டினால் அதுவும் கிடைக்க பெறும் என்று அருளினார். இதன் காரணமாக கன்னிராசினியர்கள் மாசி மகமான இன்றைய தினம் கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடி இறைவனை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக குழந்தை பாக்கியம் அனைத்து வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன மாதிரியான வரங்களை வேண்டி நீங்கள் அந்த தீர்த்த குளத்தில் நீராடுகிறீர்களோ அவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க பெறும் என்பது கிரகநிலைகள் மட்டுமில்லாமல் புராணங்களும் ஐதீகங்களும் கூறப்படுகின்றன என்பது நிசப்தமான ஒரு உண்மையாக அமைகிறது. கன்னிராசினியர்களுக்கு மாசி மகமான இன்றைய நாள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, மாசி மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்ற முதிரை ஏற்பட்டதே இம்மாசி மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததால் தான். இம்மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து தாலி சரடு அணிந்து அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார் மணமான தம்பதியின். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகிரீவரையும் இம்மாதத்தில் பூஜிக்க கல்வி அறிவில் சிறந்து விளங்குவார். மாசி மகத்தன்று அது மட்டுமில்லாமல் மாசி மகத்தன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நன்னீரில் நீராடுவர். அது மட்டுமில்லாமல் புனித நதிகளில் நீராடினாலோ அங்கு தங்களுடைய வீட்டில் குளிக்கும் போது கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, நர்மதை, மந்தாகினி, தாமிரபரணி, கர்ணபரையாகை, ருத்ரபிரகையாகை ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசி மக வைபவங்களை படித்தாலோ மிக பெரும் புண்ணிய பலன்கள் அடைவர். இந்த மாதத்தில் நீர்நிலைகளில் புதிய நீரூற்றுகள் உண்டாகி எடுக்க குறையாத மேன்மேலும் பொங்கி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவநதியாக பிரவீகரிப்பதும் இந்த மாசியில்தான். அன்னை பார்வதி தேவி வலம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் பெருமான் தனது திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான். இந்த மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி அருள்வார். பாதகங்களை செய்து அதனால் உண்டாகும் பிரம்மகத்தி தோஷங்களையும் போக்கடிக்கும் 2 ஏகாதசி விரதங்களும் வருவது இந்த மாதத்தில்தான். காருடையான் நோம்பும் சரஸ்வதி விரதமும் வருவது இந்த மாதத்தில்தான். எந்திர தந்திரங்களும் மந்திர உபதேசங்கள் பெறவும் சால சிறந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மட்டுமில்லாமல் குலசேகர ஆழ்வாள் அவதரித்த மாதம் இந்த மாசி மாதம். தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான். சுவாமிமலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுபயனின் ஸ்ரீ முருகப்பெருமானின் வைபவமும் இந்த மாசியில்தான் நடந்தது. குருமுனியாக அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாசைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாசி மாதத்தில்தான். இம்மாதத்தில் புதுமனை புகுந்தால் தொன்று தொட்டு வாழையடி வாழையாக பல தலைமுறையை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வார்கள் என்பது ஐதீகமாகவும் உள்ளது. இந்த மாசி மகமான இன்றைய தினம் விரதமிருந்து மஞ்சள் சரடு கட்டி கொண்டு பெரியவர்களிடம் ஆசை பெறுவது வாழ்வில் மிகச் சிறந்த ஒரு பரிகாரமாக அமைகிறது. இவற்றை செய்வதன் மூலமாக கன்னிராசினியர்கள் அவர்களுடைய வாழ்வில் பல நன்மைகள் ஏற்படும் என்பது ஐதீகமாகவும் அமைகிறது.